لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. عن ابن عباس رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم لما خرج من مكة: أما والله إني لا أخرج وإني لا أعلم أنك أحب البلاد إلى الله وأكرمه على الله، ولولا أن أهلك أخرجوني منك ما خرجت. وقال أيضا: ما أطيبك من بلدة وأحبك إلي، ولولا أن قومك أخرجوني ما سكنت غيرك، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாம் அப்படியே பின்பற்றி நடந்தாலுமே சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த தீனில் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் அங்கு குடும்பம் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று குறித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று அடைய பெற்றிருக்கிற நாடு இருக்கிறதே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் இந்திய கண்ணோட்டத்திலும் சுதந்திர போராட்ட வரலாற்றினுடைய கண்ணோட்டத்திலும் மிகச் சிறந்த நாளாக கணிக்கப்படுகிறதை நாம் அறிவோம். குறிப்பாக எல்லா நாட்களையும் நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்துதான் வழக்கம். அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாட்களிலே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளை குறித்து சொல்லுகிற போது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, ஃபஅக்ஸிரு அஸ்ஸலாத ஃபஅக்ஸிரு அலைய மினஸ்ஸலாத், என்னின் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்ன நாளும் ஜும்மாவுடைய நாளாக இருக்கு. குறிப்பாக இந்த நாட்களிலேயும் நம்முடைய பங்களிப்பு இல்லை.
ஜும்மாவுடைய நாள் மிகச் சிறந்த நாளாக கணிக்கப்பட்டாலும் கூட இஸ்லாமியர்களிடத்திலே இந்த நாளை குறித்து என்ன விழிப்புணர்வு இருக்கிறது? குறிப்பாக இறைநேச செல்வர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், வியாழக்கிழமையே அவர்கள் ஜும்மாவுடைய நாளுக்கு தயாராகி விடுவார்கள் என்பதை இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாள் இபாதத்திற்கு அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள், உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம் குறைத்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் தூய மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் இந்த வெள்ளிக்கிழமை நாள் குறித்து எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு நாம் கூடியிருக்கிற இந்த ஜும்மாவுடைய கூட்டமே நம்முடைய லட்சணத்தை சமூகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாங்கு 12 மணிக்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்மாவுக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டால் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்வதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. வதருல் பை, வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட புனிதமான நாளை குறித்து இஸ்லாமியர்களிடத்தில் என்ன விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே சூரத்துல் கஹ்ஃப் ஓதப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வாரத்திலே இருந்த அடுத்த வெள்ளிக்கிழமை வரை குழப்பத்திலிருந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, குழப்பம் ஏற்படக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் கியாமத்தினுடைய நாள்தான். யார் சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய பழக்கம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அமளி துமளிகள் நிறைந்த அந்த குழப்பமான நாளினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு செய்தி விட்டு யார் ஜும்மாவுக்கு முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடு அறுத்த நன்மை, அதற்கு பிறகு ஆடு அறுத்த நன்மை, அதற்கு பிறகு கோழி அறுத்த நன்மை, அதற்கு பிறகு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை என்பதெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்க, குறிப்பாக நமது பள்ளியில் சமுதாயத்திலே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தன்னை முஸ்லிம்களாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள். முஸ்லிம் என்பதனுடைய அடையாளம் வெறும் தொப்பியோ, வெறும் தாடியோ, வெறும் ஜுப்பாவோ அவைகள் அல்ல. இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் நம்மிடத்திலே பரிணமிக்க வேண்டும். வெறும் இஸ்லாமியன் என்று பெருமை பாராட்டுவதனாலோ போராட்டங்கள் நடத்துவதனாலோ எந்த காரியமும் நடந்துவிடப் போவது இல்லை. அப்படி இருக்க வெள்ளிக்கிழமையினுடைய நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நமது பள்ளியில் ஓத தெரிந்தாதவர்கள் அவர்கள் காதிலே கேட்டால் ஓதியவர்களுக்கு என்ன நன்மையோ அது கிடைக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் இங்கே அதை வழமையாக்கி இருக்கிறோம். சுபுகு தொழுது விட்டு சூரத்துல் கஹ்ஃபை கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படியானால் நாட்களில் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் நம்முடைய பங்களிப்பு இல்லை. இந்திய கண்ணோட்டத்திலே இந்திய நாள் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நாள், இந்திய அளவில் இந்த நாள் எப்படி பார்க்கப்படுகிறது? 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாள். குறிப்பாக யதார்த்தமாக இந்த வருடம் வெள்ளிக்கிழமை இணைந்திருக்கிறது. சொல்ல போனால் நம் இஸ்லாமியர்களுக்கு தெரியாத பல உண்மைகள் மறைக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நிறைய பேருக்கு இஸ்லாம் குறித்தும் தெரிவதில்லை, இந்திய கண்ணோட்டத்தில் உள்ள சுதந்திரத்தை குறித்தும் தெரிவதில்லை, சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்களினுடைய பங்களிப்பை குறித்தும் தெரிவதில்லை.
குறிப்பாக சொல்வதானால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இரவிலே சுதந்திரம் கிடைத்தது. அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், அப்படி சுதந்திரம் கிடைத்த நாள் 27ஆம் நாள், ரமலானினுடைய 27ஆம் நாள், லைலத்துல் கத்ரினுடைய நாள். இப்ப இந்திய கண்ணோட்டத்தில் இந்த நாளை சிந்தித்து பார்த்தால், ஆகஸ்ட் 15 சிந்தித்து பார்த்தால், வரலாறு பதிவு செய்திருக்கிற உண்மை என்ன? லைலத்துல் கத்ர் இரவில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. யதார்த்தமாக வெள்ளிக்கிழமை இந்த வருடம் அமைந்திருப்பது நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல்லிலே சொல்வார்கள், நற்குறி பார்க்கலாம், துர்க்குறி பார்க்க கூடாது. அந்த அடிப்படையில் 27ஆம் நாள் தான் வரலாற்றிலே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சிந்தித்தால் ஆகஸ்ட் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலும் கூட இது நமக்கு சொல்லாமல் சொல்லுகிற பாடம் என்ன? இந்தியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் சுதந்திர தினத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் இந்த நிகழ்வுகள், யதார்த்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது ஆங்கில கலாச்சாரத்தின் அடிப்படை. உங்களை அற்புதமான ஷரியத் என்கிற மார்க்கத்திலே நாம் அமைத்திருக்கிறோம். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஅஹ்வா அல்லதீன லா யஅலமூன், மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே அவர்களுடைய வழியை பின்பற்றார்கள். அப்படியானால் இந்த ஆயத்து சொல்ல வருகிற நோக்கம் என்ன? இஸ்லாத்தை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், வேறு எந்த அடிப்படையும் பின்பற்றக்கூடாது என்கிற கருத்து மாத்திரமல்ல. இஸ்லாம் மாத்திரம் தூய்மையான மார்க்கம், மற்ற வழிகள் அனைத்தும் மனோ இச்சையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திலே நடக்கிற திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது இயல்பிலே நடக்கக்கூடிய ஜனாதாவாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இஸ்லாமியர்களுக்கு உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஷரியத்தினுடைய அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால், ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சுதந்திர தினம் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எந்த பள்ளி வாயிலும் கொடியேற்ற மாட்டார்கள். யாராவது முஸ்லிம்கள் சுதந்திர தின கொடியை கொத்திக் கொள்கிறார்கள்? இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிப்பட்ட நடைமுறையை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நமக்கு கொடி கொடுப்பாங்க, அது கொடி கொடுத்து முடிஞ்சோன்னா நமக்கு மிட்டாய் கொடுப்பாங்க. இதுதான் சுதந்திர போராட்டத்தை குறித்து நமக்கு தெரியுமே தவிர வரலாறு நமக்கு தெரியாது. அப்படியானால் பாசிச ஆட்சி இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் எப்பொழுது ஆட்சியை கையில் எடுத்தார்களோ அப்பொழுதில் இருந்து எல்லா பள்ளி வாயில்களிலும் சுபுகு தொழுது விட்டோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதோ தேசிய கொடியை ஏற்றுங்கள், இந்த நாட்டிற்கும் நமக்கும் உள்ள அந்த பந்தத்தை உலகத்திலே காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன அடிப்படையில் எல்லா பள்ளிவாசலிலும் இப்பொழுது கொடியேற்றப்படுகிறது. மதரசாக்களிலே கொடியேற்ற மாட்டார்கள், ஸ்கூல்களிலே பள்ளிக்கூடங்களிலே கொடியேற்றுவார்களை தவிர மதரசாவில் கொடியேற்ற மாட்டார்கள். இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேந்திரமான தீனுடைய கல்வியை உலகம் முழுக்க கொண்டு செல்லக்கூடிய கேந்திரமான தேவபந்து மதரசாவினுடைய பல்கலைக்கழகத்தில் கொடி ஏற்றப்படுகிறது. கட்டாயமாக ஏற்றுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்ல போனால் இந்த நாட்டிற்கு இஸ்லாம் தேவையில்லாத மார்க்கம். இஸ்லாமை பற்றி எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு சேற்றை வாரி தூர முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை குறித்த வெறுப்புணர்வை குறிப்பாக இந்தியாவிலே பரப்பப்படுகிறது. அடுக்கடுக்கான குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் தான் மறைந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதியினுடைய அடையாளம் தாடியாக பார்க்கப்படுகிறது, தொப்பியாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில்
பல குண்டுவெடிப்புகள் நடந்து முடிந்ததற்கு பின்னால் கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே ஜுப்பா எடுக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுதாடி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன கட்டமைப்பை இந்த இந்தியாவில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள். அவர்களுக்கு குண்டு வைப்பதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. மேலே இருப்பதை பற்றி பேசுவார்கள், கீழே இருப்பதை பற்றி பேசுவார்கள். முஸ்லிம்களுக்கு இடையிலே இருப்பதை பற்றியோ, அறிவியலை குறித்தோ, மருத்துவத்தை குறித்தோ, நாகரிகத்தை குறித்தோ அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவருடைய மார்க்கம் தடை விதித்திருக்கிறது என்பன போன்ற மாயைகளை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். போதாதது குறைக்கு வரலாற்றின் புத்தகங்களில் கையை வைத்து இந்தியாவிலே 800 ஆண்டுகாலமாக ஆட்சியை, மிகச் சிறந்த ஆட்சியை இந்த உலகத்திற்கு கொடுத்த முகலாய மன்னர்களை குறித்து என்னென்ன அவதூறுகளை பரப்ப முடியுமோ அத்தனைகளையும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அவைகளை எல்லாம் திருத்தி எழுதப்படுகிறது. அப்ப இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமை சும்மாவுக்கும் நம்முடைய பங்களிப்பில்லை. இந்திய கண்ணோட்டத்தில் சிந்தித்தால் கொடியேற்றுங்கள், கண்டிப்பாக கொடியேற்றுங்கள் என்று ஆலிம்களுடைய கேந்திரமான மதரசா சொல்கிறது. சுபுஹ் தொழுது விட்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு 50 பேர் கூட இல்லை. அப்படியானால் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் நம்முடைய பங்களிப்பில்லை, இந்திய கண்ணோட்டத்திலும் நம்முடைய பங்களிப்பில்லை. வெறும் வெற்று கோஷம் என்ன செய்யும்? பஸ் ஸ்டாண்டுகளுக்கு மத்தியிலே போராடுவோம் போராடுவோம், வக்ஃபு சொத்துக்களை மீட்போம், இந்த நாட்டை மீட்போம் என்று வெற்று கோஷங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மார்க்கத்திலும் நம்முடைய பங்களிப்பு இல்லை, மார்க்கத்திலும் நம்முடைய லட்சணம் இப்படி இருக்கிறது. எத்தனை பேருக்கு முஸ்லிம்களுடைய வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு பெருமானாரியுடைய வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு நபிமார்களுடைய வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு நம்முடைய வரலாறு தெரியும்? நம் நாட்டிற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சுதந்திரத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாய நிலைமைகளில் இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் காலையிலே பேசுகின்ற பொழுது சில பேர் பேசிக்கொண்டார்கள். எப்ப தெரியுமா கொடியேற்றினா கூட்டம் வரும், நல்ல கந்தூரி சோறு மாதிரி சோறாக்கி போட்டீங்கன்னா நம்மால் கூடிடுவான். பேசுகின்ற பேச்சு. சனிக்கிழமை திருமணத்தினுடைய கவுன்சிலிங் கூட்டம் நடக்க போகிறது என்று அழைப்பு கொடுக்க போனால் அங்கு ஒரு பள்ளியினுடைய பொறுப்பாளரை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது, நீங்க சோறு போட்டீங்கன்னு தெரிஞ்சா எங்க முத்தவள்ளி எப்படி இருந்தாலும் ஓடி வந்துடுவார். நான் பெயரை ஊரை சொல்ல விரும்பவில்லை. போதாதற்கு ஒரு இயக்கம் என்கிற கயவர் கூட்டம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய சமூகம் கல்வியிலே சிந்திப்பதில்லை, வரலாற்றை சிந்திப்பதில்லை, போராட்டங்களை சிந்திப்பதில்லை. வெறும் மௌலுது ஓதி ஓதி ஓதி, வெறும் கந்தூரி கொண்டாடி கொண்டாடி கொண்டாடி, அண்டா நிறைய சாப்பாட்டு ஆக்கி கொட்டி கொட்டி சமூகத்தில் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்பவன் அடுத்தவன் அல்ல, இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப சோத்தை ஆக்கி போட்டால் சேருகின்ற கூட்டமா இந்த கூட்டம்? சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய வரலாறு அப்படியாக இருக்கிறது. இந்திய நாட்டிற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று சிந்திப்பவர்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். இந்த நாடு சொந்தம் கொண்டாடுவது என்கிற பேச்சு வந்தால், இதை நாம் சொல்லவில்லை. இந்திய நாடு யாருக்கு சொந்தம்? யாருக்கும் சொந்தம் இல்லை, மதச்சார்பற்ற நாடு. உலகத்தில் இருக்கிற 199 நாடுகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது. இயற்கை வளங்கள் மாத்திரமல்ல, எல்லா மதத்துக்காரர்களும் ஒற்றுமையாக தன்னுடைய உரிமைகளோடு வாழக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய நாடுதான் என்கிற பெருமைக்குரிய நாடு உலகத்தில் இந்திய நாடு மாத்திரம்தான் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன?
முஸ்லிம்களும் இங்கே இருக்கிறார்கள், இந்து பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள், கிறிஸ்துவ பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள், சீக்கிய பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள், பௌத்த பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள். அவரவர்கள் அவர்களுடைய மத உரிமைப்படி இங்கு வாழ முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு எவனுக்கும் சொந்தம் கிடையாது. அப்படித்தான் இயல்பாக பேச வேண்டும். அப்படித்தான் நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் இன்று பல நேர்காணல்கள் யூடியூபின் வழியாக பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளின் வழியாக பார்க்கிறோம். இந்த யாடு யாருக்கு சொந்தம்? எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சிலர் சொல்லிக் கொண்டு அலைகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? வரலாற்றை தேடி பார்த்தால் புரியும். அவர்களுக்கும் இந்த சுதந்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் இதுவரை வாய் திறக்கவில்லை, மற்றவர்கள் சொல்கிறார். அதில் ஒரு நெறியாளர் கேட்கிறார், இந்த இந்திய நாடு யாருக்கு சொந்தம் என்கிற பேச்சு வந்தார். இந்திய நாடு இந்துக்களுக்கு சொந்தமா அல்லது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமா முஸ்லிம்களுக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தம்? யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது இயல்பு. அப்படி யாருக்கு சொந்தம் என்கிற பேச்சு வந்தால் உரிமை கொண்டாடுவதற்கு முதல் தகுதியான மக்கள் முஸ்லிம்கள் தான் என்று ஒரு முஸ்லிம் சொல்லவில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொல்கிறார், இந்த நாடு யாருக்கு சொந்தம் என்று பேச்சு வந்தால் இந்த நாட்டை உரிமை கொண்டாடுவதற்கு முதல் தகுதி படைத்தவர்கள், முழு உரிமை படைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். காரணம் என்ன? அவர்களுடைய பங்களிப்பு தான் இந்த நாட்டிற்கு இரத்த ரீதியாகவும் சரி, தியாக ரீதியாகவும் சரி, உயிர் ரீதியாகவும் சரி, வணிக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எத்தனை ரீதிகள் எத்தனை கண்ணோட்டங்கள் வைத்திருக்கிறதோ அத்தனை கண்ணோட்டங்களிலும் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்கிற முதல் பட்டியலில் முஸ்லிம்கள் இருக்கிறார். அதனால தான் முஸ்லிம்களுடைய வரலாறு, இந்த நாட்டினுடைய வரலாறுகளை எல்லாம் அழிக்க அவர்கள் முற்படுகிறார். ஊர்களினுடைய பெயர்கள் ஏன் மாற்றப்படுகிறது? முஸ்லிம் மன்னர்களுடைய பெயர் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, ஊர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, தெருக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் பல வரலாறுகள் ஒளிந்திருக்கிறது, பல தியாகங்கள் ஒளிந்திருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்களோ, எங்கே இஸ்லாத்தை தழுவி விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடையாளங்களை, வரலாற்று சுவடுகளை அழிக்கின்ற முயற்சிகளை இந்த பாசிச அரசு செய்து கொண்டிருப்பதை கண்முன்னால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழிக்க முடியாத நிரந்தர சாட்சியாக இந்தியாவினுடைய கேட்டில் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த, உயிர் நீத்த 95,300 பேரினுடைய பெயர்கள் அங்கே பதிவாகி இருக்கிறது. அந்த 95,300 பேரில் 61,945 பேர் முஸ்லிம்கள். இப்படி சுதந்திர வரலாற்றினுடைய எந்த புத்தகத்தை புரட்டுங்கள், எந்த வரலாற்றை புரட்டுங்கள், முன்னணியில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள். உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது? அதை கூட நாம் சொல்லவில்லை. சூழ்நிலைக்கு வரலாறு மாத்திரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வரலாறு இருக்கிறது. சொல்ல போனால் உங்களினுடைய தலைவரின் வாயிலாகவே சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் என்று சொன்னவர்கள் சாவர்கர். பள்ளிவாசல்களுடைய ஜும்மா மேடைகள் தொழுகையை ஒழிப்பதற்கு, மார்க்கத்தினுடைய சட்டங்களை ஒழிப்பதற்கு இருக்கின்ற இடத்தில் அந்த சட்டங்களை சொல்ல வேண்டிய உலமா பெருமக்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கையை குறித்து பேசினார்கள். அப்படிப்பட்ட தியாக வரலாறு இந்திய வரலாறுக்கு சொந்தமானது என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நாமே நம்முடைய பெருமையை பீத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சுதந்திர கொடியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கண்ணியமாக அது பாதுகாக்கப்படுகிறது. மூத்த பிரதமர்கள் இறந்தாலோ, நாட்டினுடைய முக்கிய இடத்தில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள் இறந்தாலோ கடைசியாக அந்த கொடி போற்றப்படுகிறது, கண்ணியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அரசியல் சட்டமைப்பினுடைய வரலாற்றினுடைய பார்வை. அந்த கொடி
வடிவமைக்கப்பட்டிருக்கிற 3 கலர்ல அதில் இருக்கு. சிகப்பு கலரு, வெள்ளை கலரு, பச்சை கலர் இல்லையா? எதை குறிக்கிறது? இந்த நாட்டினுடைய மதச்சார்பு தன்மையை குறிக்கிறது. சிகப்பு என்பது இந்துக்களையும், வெள்ளை என்பது கிறிஸ்துவர்களையும், பச்சை என்பது முஸ்லிம்களையும் குறிக்கிறது என்று சொல்வார்கள். அந்த சுதந்திர கொடியை உருவாக்கியது யார் தெரியுமா? சுரையா தியாப்ஜி என்கிற முஸ்லிம் பெண்மணி. வரலாற்றை புரட்டி பாருங்கள். நினைத்தால் எங்களுக்கு பச்சையை மேலே வைத்து தைக்க தெரியாதா? சிகப்பை கீழே வைக்க தெரியாதா? இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருக்கிற முஸ்லிம்களை பச்சை தான் என்று எங்களால் காட்ட முடியும். இதுவரை முஸ்லிம்கள் அப்படி காட்டியது. அந்த கொடியில் கூட நாங்கள் தான் கீழே இருக்கிறோம். வெள்ளையனை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற அந்த வேட்கையை, அந்த வீர வேட்கையை இந்த உலகத்தில் உருவாக்கியது யார்? இந்தியாவில். இப்பொழுது நாடு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிற கயவர்களின் ஒருவருடைய வரலாறாவது சொந்தமாக இருக்கிறதா? டெல்லியிலே முதலமைச்சர் அங்கே திப்பு சுல்தானுடைய போட்டா மாட்டியதற்கு பின்னால் கேட்டார்கள் இந்த கயவர்கள், திப்பு சுல்தானுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? டெல்லியினுடைய முதலமைச்சர் கேட்டால், உங்களுக்கும் நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தால், அல்லது சுதந்திரத்திற்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தால் ஒரு ஆளை காட்டுங்கள், அவருடைய போட்டாவை மாட்டுகிறேன். இன்று வரை பதில் சொல்ல முடியவில்லை. இல்லை, கியாமத் நாள் வரை உங்களால் பதில் சொல்ல முடியாது. இந்த நாட்டிற்காக போராட வேண்டும் என்கிற முதல் வேட்கையை உருவாக்கியவர் வங்க தேசத்து மன்னர் சிராஜுத்தௌலா, குஞ்சாலி மரைக்காயர் போன்றவர்கள். வரலாற்றை எடுத்து பாருங்கள். காந்தி தன்னுடைய சத்திய சோதனை என்கிற புத்தகத்திலே சொல்கிறார், எனக்கு சுதந்திர போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆதம் ஜவேரி சகோதரர்கள். 150 கோடி சொத்துக்கள். அப்ப தங்க விலை 2 ரூபா தான். 150 கோடி சொத்துக்களை இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இழந்தவர்கள் முஸ்லிம்கள். வஉசி கப்பலை பற்றி நாம் படிக்கிறோமே, அந்த கப்பலினுடைய ஓட்டத்திற்கு கொடுத்தவர் யார்? அந்த காலத்திலேயே 2 லட்சம் கொடுத்தவர் பக்கீர் முகமது என்று சொல்லக்கூடிய வள்ளல். நேதாஜியினுடைய அந்த போராட்டத்திற்காக வேண்டியும் இராணுவத்திற்காக வேண்டியும் கொடுத்தவர் வள்ளல் ஹபீப் முகமது என்பவர். போகின்ற இடத்திலெல்லாம் நேதாஜி இப்படி பேசுவாராம், இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய பீடை போக வேண்டுமானால் ஹபீப் என்கிற மருந்தை வாங்கி அருந்துங்கள். இப்படியே வரலாறு முழுக்க பக்கம் பக்கமாக படித்துக் கொண்டே போகலாம். படித்தால் ஆச்சரியத்தின் விழிகளில் சென்று சிக்கிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டினுடைய வரலாறு முஸ்லிம்களினுடைய ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லக்கூடியவர் முஸ்லிம்கள் ஒருத்தரும் இல்லை. குஷ்வந்த் சொல்கிறார். வரலாற்று ஆசிரியர் தாம்சன் எழுதியிருக்கிறார், ஒரு இடத்தில் பிணவாடை ஏற்பட்டது, நான் போய் பார்த்தேன், அந்த காட்சியை பார்த்து உறைந்து போனேன். 40 ஆலிம்களை நிர்வாணமாக்கி கையை பின்னே கட்டி மரத்திலே தொங்க விட்டு கீழே நெருப்பு எரிக்கப்படுகிறது. அவர்களை பார்த்து ஆங்கிலேய அதிகாரி கேட்கிறார், இந்த நாட்டிற்கு போராட வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிடுங்கள், அது குறித்த பிரச்சாரத்தை கைவிடுங்கள், உயிரோடு விட்டு விடுகிறோம். உயிரை விட்டு விடுவோமே தவிர போராட்டத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். டெல்லியினுடைய சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை கேளுங்கள், அந்த வரலாறுகள் சொல்லும் தூக்கிலிடப்பட்ட எத்தனை உலமாக்களினுடைய உயிர்கள். இவைகள் முழுக்க முழுக்க இந்திய நாட்டிற்காக முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை அந்த புளிய மரத்திடம் கேட்டால், அந்த மரங்களிடம் கேட்டால் சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுக்கு தொழுகை போதும், மறுமை போதும், கபரு போதும் என்று இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இந்த நாட்டிற்காக போராட வேண்டும் என்கிற சுதந்திர வேட்கை எந்த மதத்திற்கும் இல்லாமல் அவர்கள் ஒதுக்கிக் கொள்கிற பொழுது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பொழுது முஸ்லிம்கள் மாத்திரம் ஏன் குதித்தார்கள்? காரணம் என்ன? இஸ்லாம் தான் சுதந்திரத்திற்கு வித்திருக்கிறது. இஸ்லாத்தில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. குர்ஆன் உலகத்திற்கு பறைசாற்றுகிறது, யா யுஹன்னாஸ்
இன்னா கலக்கனாக்கும் மின் ذكر وأنثى, உங்களை ஒரே ஆண் பெண்ணிலே இருந்து படைத்திருக்கிறோம். وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا, அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் உங்களை கோத்திரம் கோத்திரமாக குலம் குலமாக பிரித்திருக்கிறோம். அப்படியானால் ஒரே தாயிலிருந்து வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? எவனுக்கும் எவனும் இந்த உலகத்தில் அடிமை இல்லை. அப்படிப்பட்ட சுதந்திர கருத்துக்களை இஸ்லாம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் வந்தே மாதரம் பாட மாட்டோம் என்று நாம் சொல்கிறோம்? கொடி ஏற்றுகிறோமே தவிர, கொடிக்கு நாம் மரியாதை செலுத்துவோமே தவிர கொடிக்கு வணக்கம் என்று சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் தலை சாய்த்தால் ஒரு முஸ்லிமினுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. தாய் மண்ணே வணக்கம் என்று கூட நாம் சொல்ல மாட்டோம். வணக்கம் என்பது வேறு ஒருவனுக்கு மரியாதை என்பதுதான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وأنثى, ஒரே ஆணும் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியிலே எந்த பேதமும் கிடையாது. அதை இன்று வரை 1400 ஆண்டுகளாக தொழுகையில் காட்டிக் கொண்டிருக்கிற சமூகம் இஸ்லாமிய சமூகம் மாத்திரமே. அவன் எஸ்டியாக இருக்கலாம், குப்பை அள்ளக்கூடியவனாக இருக்கலாம், ஏன் கழிவு மலம் அள்ளக்கூடியவனாக கூட இருக்கலாம். அவன் முஸ்லீமாக வந்தால் அவனுக்கு முன் சப்பிலே இடம் கிடைப்பதற்கு இஸ்லாமியர்கள் இடம் கொடுப்பார்கள். ஏன் அவன் ஓதி படித்தால் இமாமத் செய்வதற்கு கூட இஸ்லாமிய சமூகம் தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமத்துவத்தை, அடிமைத்தனம் இந்த உலகத்தில் இல்லை என்ற சுதந்திர வேட்கையை இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறது. அந்த வேட்கையை உள்வாங்கியவர்கள் இஸ்லாமியர்கள். எனவேதான் அவர்கள் இந்த நாட்டை காட்பதற்காக அவர்கள் போராடினார்கள். சொல்ல போனால் தான் பிறந்த மண்ணை, தான் இருந்த ஊரை நேசிப்பது பெருமானாரினுடைய சுன்னத். மக்காவை விட்டு பெருமானார் செல்கிற பொழுது அந்த காபாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உலகத்திலேயே நீதான் எனக்கு பிரியமான ஊராக இருக்கிறாய், இடமாக இருக்கிறாய், கட்டிடமாக இருக்கிறாய். இந்த மக்கள் மாத்திரம் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வார்த்தைகளுக்கு உள்ளால் தாய் மண்ணை நேசிப்பது வெறும் மிஸ்வாக்கு போடுவது, ஜுப்பா போடுவது, தொழுவது மாத்திரமல்ல சுன்னத்து. தாய் மண்ணை நேசிப்பதும் சுன்னத்து என்று உலகத்திற்கு உணர்த்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லிம்களினுடைய நிலைமை இந்த நாட்டிலே எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு ரெண்டு வகை. ஒன்று, நம்மாலே முதல்ல சரியில்லை. ஒன்று, நாட்டு ரீதியாக வரலாறு தெரியவில்லை, இஸ்லாமியர்களிடத்திலேயே இல்லை. இன்னொன்று, இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவினுடைய வரலாறு தெரியாது, நம்முடைய வரலாறு தெரியாது, இஸ்லாமியர்களுடைய வரலாறு தெரியாது. எனவே வரலாறுகளை படித்தால் மாத்திரம் போதாது, வரலாறு படைக்க வேண்டிய இஸ்லாத்தை நம்முடைய சமூகத்தின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த உலகத்தில் காட்ட வேண்டிய கட்டாய தருணத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு எந்த அளவுக்கு இருந்தது அல்லது இருக்கிறது, இனி இருக்க வேண்டியது இருக்கிறது, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய செயல்முறைகளில் வாழக்கூடிய பெருமக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.